வணக்கம் நண்பர்களே. ஜூலை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு போராட்டம் பங்களாதேஷில் தொடங்குதுங்க. ஸ்டூடெண்ட்ஸால் வந்துட்டு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பெரிய கலவரமே அங்கே வெடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிலிட்ரியை வந்து அங்கே இறக்கியிருக்காங்க. கண்டதும் சுட உத்தரவு பிறப்பிக்கிற அளவுக்கு அங்கே வந்து போராட்டம் பயங்கரமாக போயின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்நெட் சேவைகள் எல்லாத்தையும் முடக்கிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போராட்டம் பண்ணதில் இது வரைக்கும் 180 பேர் கிட்ட இறந்துட்டதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே போராட்டங்கள் வந்து இன்னும் குறைஞ்ச பாடியில் அதிகமாகிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரொட்டஸ்டர்ஸும் இப்போ வந்துட்டு அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டரை டிக்டேட்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கைகளும் இருக்குது. ஓகே, என்னதான் பிரச்சனை, எதனால இங்கே அவ்வளோ பெரிய ஒரு போராட்டம், அதை தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் வீடியோவாக பார்க்க போகிறோம். இந்த போராட்டத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஜாப்ஸில் 56% ஆஃப் ரிசர்வேஷன்ஸ் போயிடுது. பேலன்ஸ் இருக்கிற 44% தான் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட்டில் வர்றவங்களுக்கு ஜாப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ரிசர்வேஷன்ஸ்னால தான் இங்கே வந்து பெரிய போராட்டமே இப்போ வெடிச்சுட்டு இருக்குது சொல்கிறாங்க. இந்த ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவோடய கம்பேர் பண்ணிங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டுங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் ரிலேட்டடாக வந்து ரிசர்வேஷன்ஸ் இருக்கும். அங்கே வந்து அப்படி கிடையாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கான ரிசர்வேஷனை எதிர்த்து தான் இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி நமக்கு வந்து ஒரு ஃபுல் ஐடியா வரணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு பங்களாதேஷுடைய ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சால் தான் முடியும். ஸோ பங்களாதேஷ் ஹிஸ்ட்ரி என்னன்றது அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் தான் இருந்தது. ஸோ ஈஸ்ட் பாகிஸ்தான் தான் இப்போ இருக்கிற பங்களாதேஷ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பாகிஸ்தானில் முக்கால்வாசி பேர் பேசுகிற மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்காலிங்க. கொஞ்சம் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உருது பேசுவாங்க. அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து ஈஸ்ட் பாகிஸ்தானில் உருதை வந்து நிறைய டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு நிறைய ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ இருந்த எக்கனாமிக் டிஸ்கிரிமினேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து தான் டோட்டலாகவே 59% எக்ஸ்போர்ட் நடந்துட்டு இருந்தது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து 25% தான் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நவம்பர் 1970 வந்து பார்த்தீங்கன்னா போலோ சைக்ளோன் ஒன்று உருவாச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஈஸ்ட் பாகிஸ்தானே புரட்டி போட்டுச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 லட்சம் மக்கள் இந்த புயல்னால வந்துட்டு இறந்துட்டாங்க. ஆனால் இந்த புயல் வந்து வெஸ்ட் பாகிஸ்தானில் அந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தலைங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் டிஸ்கிரிமினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1970 எலெக்ஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பாகிஸ்தானில் 162 சீட்டுங்க. அண்ட் வெஸ்ட் பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா 138 சீட்ஸ் தான். டோட்டலாக இந்த சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பாகிஸ்தானில் நிறைய கட்சிகளுக்கு வந்துட்டு ஓட்டு விழுந்ததுங்க. ஆனால் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டு எல்லாமே அவாமி லீக் பார்ட்டிக்கு மட்டும்தான் வந்துட்டு 160 சீட் கிட்ட விழுந்திருக்குங்க. ஸோ இதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவராக வந்துட்டு ஈஸ்ட் பாகிஸ்தானில் உருவெடுத்தார். நடந்து முடிந்த இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 313 சீட்டில் டோட்டலாக 160 சீட்ஸை அவாமி பார்ட்டி தான் வந்து வின் பண்ணாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பாகிஸ்தான் ரெண்டுத்துலையுமே வந்துட்டு ஆட்சியை பிடிச்சிருக்கணும். ஆனால் இதை வந்து வெஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கிற மிலிட்ரி குரூப் வந்து விரும்பலை. பாகிஸ்தானை சேர்ந்த மிலிட்ரி கமாண்டர் கான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுடைய கவுண்டை வந்து ஸ்டாப் பண்ணுங்க, இதை வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி அறிக்கை வெளியிட்டார். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட் பாகிஸ்தானையும் நாங்களே வந்துட்டு ஆளுவோம், இந்த எலெக்ஷனை வந்துட்டு கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ராணுவ புரட்சியை மேற்கொண்டார். இதை எதிர்த்து அவாமி பார்ட்டியில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை வந்துட்டு முன்னெடுத்தாங்க. இதை எடுத்து என்ன பண்ணாங்கன்னா வெஸ்ட் பாகிஸ்தான்ல இருக்கிற மிலிட்டரிஸ் எல்லாமே வந்து இங்க வந்து இருக்கிற மக்களை வந்துட்டு துன்புறுத்துறாங்க. 1000 பேர், 2000 பேர், 10,000 பேர் கிட்டலாம் வந்துட்டு கொல்ல ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம முஜிபுர் ரஹ்மானை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. இதெல்லாம் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கிற பர்சன்டேஜ், அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தானில் 50% ஆஃப் அங்கே மக்கள் தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா அகதிகளை இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் 1971 பங்களாதேஷ் லிபரேஷன் வார் வந்து நடந்தது. இதுக்கு இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணி பங்களாதேஷை வந்துட்டு விடுதலைக்கு அடைஞ்ச வச்சாங்க. வெஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து இவங்க பிரிஞ்சு தனியாக பங்களாதேஷ் என்ற நாடு வந்து உருவாச்சு. இதுக்கப்புறம் 1972 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் கோட்டாவை வந்து கொண்டு வராங்க பங்களாதேஷ் கவர்மெண்ட். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 30% வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 10% வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு அண்ட் 10% வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் அந்த பர்சன்ஸ்க்கு, 5% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனாரிட்டிஸ் குரூப்புக்கு வந்து ரிசர்வேஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் 1% வந்து பார்த்தீங்கன்னா ஊனமுற்றவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 56% வரும். இதில் வந்து மேஜராக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு. இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ரிசர்வேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% ரிசர்வேஷன் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1972 இவங்க வந்து இந்த ரிசர்வேஷன் கோட்டாவை ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு இந்த ரிசர்வேஷன் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அந்த டைம் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, அதனால அவங்களுக்கு அப்படின்னாங்க. ஸோ ஒன்லி ஃபார் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா 1997 இவங்க வந்து இன்னொரு அந்த உத்தரவே வந்துட்டு திருப்பி இது பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுடைய சில்ட்ரனுக்கும் இந்த இது அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2010 வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து அதை வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிராண்ட் சில்ட்ரனுக்கும் இந்த இது வந்து அப்ளிகபிள் ஆகணும். ஸோ இதே மாதிரி பண்ணி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 56% வந்து டோட்டலாக ரிசர்வேஷன்லேயே போயிடுது. பேலன்ஸ் 44% தான் வந்து பார்த்தீங்கன்னா
யார் மெரிட்டில் வராங்களோ அவங்களுக்கு இருக்குது. இதுக்கப்புறம் தான் 2012-13 வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷில் பயங்கரமான ஒரு பெரிய போராட்டம் வெடிக்குது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்கோ அதே போல் வந்து பங்களாதேஷில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வெளியே வராங்க. அண்ட் 3000 பேர் வந்து இந்த யூபிஎஸ்சி அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு வந்துட்டு போட்டி போடுறாங்க. ஸோ எவ்வளோ ஜாப்ஸ் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா February 2018 பங்களாதேஷோடைய ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்ஸ் கன்சர்வேஷன் கவுன்சில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய போராட்டத்தை வந்துட்டு முன்னெடுக்கிறாங்க. இந்த போராட்டம் பயங்கரமாக வெடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பங்களாதேஷ் கவர்மெண்ட்டும் இந்த கோட்டா சிஸ்டம் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிளாஸ் ஜாப்ஸ்க்கு வந்துட்டு கேன்சல் பண்ணிடுறோம், அதனால் வந்து இது பிரச்சனை ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த போராட்டமும் வந்துட்டு அப்போதைக்கு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2021 7 ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட பசங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு இந்த கோட்டா சிஸ்டமில் ஜாப்ஸ் வேணும் அப்படின்ட்டு ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த இதை விசாரித்து ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 5th June 2024 இவங்களுடைய கோரிக்கையை வந்துட்டு நியாயமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேன்சல் பண்ண அந்த ரிசர்வேஷன் கேன்சல் பண்ண இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு ரிசர்வேஷன் இனிமேல் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுதான் இப்போதைக்கான இந்த போராட்டத்துக்கான மெயின் ரீசன். ஓகே, இப்போ உங்களுடைய கருத்து என்னன்றது சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் போராடினாங்க, அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஜாப் கொடுத்தீங்க, ஓகே, அதை வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களுடைய பசங்களுக்கு கொடுத்தீங்க, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேர பிள்ளைங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு சென்சிபிளாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த ரிசர்வேஷனை வந்து பயன்படுத்தி நிறைய கரப்ஷன்ஸும் அங்கே வந்துட்டு நடந்திருக்குதா சொல்கிறாங்க. என்ன கரப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் யாருன்றதை முடிவு பண்ணுறது கவர்மெண்ட் கையிலே தான் வச்சிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 15 இயர்ஸாக வந்துட்டு ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்க, அவாமி பார்ட்டி. இதில் வந்து யார் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனா தான் அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர். இதே சேம் பார்ட்டி தான் பங்களாதேஷோட இண்டிபெண்டன்ஸ்க்கு போராடின பார்ட்டி. ப்ரொடெஸ்டர்ஸ் மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாமி பார்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த பெனிஃபிட் வந்து ரொம்பவே ஸ்ட்ரைட்டாக ஈஸியாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கிடைக்குதோ இல்லையோ இந்த அவாமி பார்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாகவே அந்த பெனிஃபிட் கிடைச்சிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. யார் யார் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்ட்டு பேர் வெளியிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 பேருக்கு மேலே வந்துட்டு அப்ஜெக்ஷன்ஸ் வந்து இவங்கெல்லாம் வந்து கிடையாது அப்படின்ட்டு அப்ஜெக்ஷன்ஸ் வந்துட்டு வெளியே வந்தது. ஆனாலும் கவர்மெண்ட் வந்து அந்த அப்ஜெக்ஷன்ஸை பற்றி எந்த ஒரு அக்கறையும் எடுத்துக்கல. ஓகே, இப்போ ஹைகோர்ட்டில் வந்துட்டு இந்த தீர்ப்பு வந்தாலும் போராட்டம் வெடிச்சிச்சு. ஜூலை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போச்சு. சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த தீர்ப்பை வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இந்த போராட்டம் இன்னும் ஓய்ந்தபடி இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸோட தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டிஸும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இந்த ப்ரொடெஸ்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக போலீஸ் வந்து ரப்பர் குண்டு, கண்ணீர் புகை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் பீச்சடிக்கிறது எல்லா வகையிலையும் வந்துட்டு முன்னே ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனாலும் போராட்டம் ஓய்ந்தபாடு இல்லை. இது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் இந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கும்போது பொறுமையாக ஆரம்பித்த போராட்டத்தை வந்துட்டு பங்களாதேஷ் ஆளுங்கட்சியுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா அவங்க வந்துட்டு போய் தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இது வந்து பெரிய கலவரமாகவே வெடிச்சிருக்கு. பங்களாதேஷோட கவர்மெண்ட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாங்கள் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோம், நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பொறுமை காக்கணும், சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ரொட்டஸ்டர்ஸ் இருக்காங்களா அதில் வந்து மேஜர் பர்சன்ஸ்லாம் வந்துட்டு இருப்பாங்க. அது தலைமை தாங்க நடத்துகிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதோ கவர்மெண்ட்டுடைய உள்நோக்கத்தோட சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் வந்து எந்த ஒரு அறிக்கையும் வெளியில, எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கல. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டர் ஒரு ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு அறிக்கை வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் மேலே இவ்வளோ கோவம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கேள்வி எழுப்பும் போது இது ஆக்சுவலாக வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் நடக்குது, இல்லை ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா அதை டைவர்ட் பண்ணிவிட்டு அதை விட வேறு ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டோன்னா இந்த பிரச்சனை வந்து சின்னதாகிடும், இந்த பிரச்சனை வந்து காணாமல் போயிடும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமாக தான் இருக்குது இவங்க பேசுறது. ஓகே, இவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டுங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இடஒதுக்கீடை எதிர்த்து தான் போராடுறோம், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை எதிர்த்து இல்லை, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் இல்லாமல் இல்லை, இந்த இடஒதுக்கீடு அவங்க கிராண்ட் சில்ட்ரன்ஸ் வரைக்கும் வர்றதை எதிர்த்து தான் நாங்கள் போராடுறோம்னு சொல்கிறாங்க. ஓகே, 2018 இதே கவர்மெண்ட் தான் இருந்தாங்க. இவங்க தான் வந்துட்டு அப்போ வந்து இந்த கோட்டா சிஸ்டம் வந்து கேன்சல் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்துட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸில் வந்துட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்கலையா அந்த டைமு? இந்த கேள்வி வந்து நமக்கே வருது இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்த சில சமூக ஊடகங்கள், சில நியூஸ் பேப்பர்ஸ் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சிஸ்டம்ஸை வந்து கம்பேர் பண்ணி பங்களாதேஷோடைய அந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. இந்தியாவுடைய ரிசர்வேஷன் சிஸ்டம் டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட். அது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் ரிலேட்டட். தாழ்ந்த இடத்துல இருக்கிறவங்க அவங்கள வந்து உயர்த்துறதுக்காக இந்த சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க இந்தியாவில். கரெக்டுங்களா? அது மட்டும் இல்லாமல் அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையாவே அதுலேயும் வந்துட்டு முறைகேடுகள் நடக்குது, நிறையா வந்து தவறான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இது ஒழியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கேஸ்ட் ரிலேட்டடாக பேசுகிறதே வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு மதிப்பு, ஒரு மனிதனாக மதிக்கணுமே தவிர அவங்கள வந்துட்டு இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்கிறதுல எந்த யூஸும் கிடையாதுன்றது என்னுடைய கருத்து. பங்களாதேஷில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக சிஸ்டம்ஸ் வேறு.
அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பேசாமல் இருக்கிறதே ரொம்பவே சிறப்பு. இருந்தாலும் இப்போ இந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு தீப்பொறி தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். இது வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகும் போது தான் இந்த மாதிரி போராட்டங்கள் வந்துட்டு வெடிக்கவே ஆரம்பிக்கும். இந்தியாவில் எப்படி வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கோ அதே போல் பங்களாதேஷ்லையும் இந்த பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. அதே போல் பங்களாதேஷோடைய எக்கனாமி லெவலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டவுன் ஆகிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சும் ஃபுல்லாகவே கரைஞ்சிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. 2022 வந்து பார்த்திங்கன்னா இவங்க பங்களாதேஷ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கடன் கேட்டிருக்கிறதாகவும் ஒரு அறிக்கை இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இப்போது அவங்களுடைய பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனா கிட்டேருந்து கடன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $5 பில்லியன் வந்து கடன் கேட்கறதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சைனா கிட்ட கடன் கேட்ட ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கு என்ன ஆகுன்றது ஒரு பெரிய சான்று எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க கடன் வாங்குறாங்க இல்லையோ அவங்க நாட்டில் இருக்கிற பகுதிகளை வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி சூழ்நிலை உருவாயிடும். ஏன்னா இந்த விஷயத்தையே வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காலேயே நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ சைனா கிட்ட கடன் வாங்குறது சாதாரண இது கிடையாது. அதுக்கிட்ட அவங்கள்ட்ட கடன் வாங்கினாலே நம்ம வந்து ரொம்ப ஒரு டேஞ்சர், அது வந்து இன்னொரு ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையும் உருவாக்கிடும். இந்த ரிசர்வேஷன் கோட்டா சிஸ்டத்தை வந்து கரெக்ட் பண்ணணுன்றது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஆனால் அங்கே வந்து மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணி எல்லாருக்கும் வேலைகளுக்கு ஏற்பாடுகள் என்ன வேலைக்கு வந்து அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப்ஸ் எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி போராட்டங்கள் ஃப்யூச்சரில் வராது. பங்களாதேஷ்க்கு மட்டும் இல்லை, இது வந்து நாளைக்கு நமக்கும் நடக்கலாம். அதுக்கு முன்னேற்பாடாக நாடு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டும் ஒரு சில நடவடிக்கைகளை எடுக்கணுன்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.